அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. அவங்க வரக்கூடிய 10ஆம் தேதி முதல் சரிங்களா, யாரெல்லாம் கூட்டுறவு வங்கிகளையும் சரி, கிராமப்புற வங்கிகளையும் சரி, இல்லை தனியார் வங்கிகளையும் சரி, நீங்கள் எந்த வங்கிகளில் உங்களுடைய நகைகளை 5 சவரனுக்குள்ள 5 பவுனுக்குள்ள யாரெல்லாம் நகைக்கடன் அடமானம் வச்சுருக்கீங்களோ வங்கிகளில், அவங்களுடைய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழ்நாடு மத்திய அரசிடமிருந்து ஒரு ஸ்கீம் அப்டேட் வெளியிட்டிருக்காங்க சரிங்களா. இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ள நபர்கள் யார் யார், அவர்களுடைய பெயர் பட்டியலும் அதற்கான காரணத்தையும் அதற்கான விளக்கத்தையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதில் நிறைய பேருக்கு தகுதி இல்லாதவங்க இருக்காங்க. அவங்களுடைய பெயர் பட்டியலும் அவங்க என்ன காரணத்திற்காக தகுதி இல்லாமல் போயிருக்காங்க, ஸோ அதற்கான விளக்கத்தையுமே சொல்லியிருக்காங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ரெண்டுத்துலேயுமே தகுதி உள்ளவங்க பெயர் பட்டியலும் தகுதி இல்லாதவங்க பெயர் பட்டியலுமே இதில் மென்ஷன் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. வீடியோவை தொடர்ந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டும் என்ன ஏதுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா. ஸோ இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னென்னா, அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்னமும் கிளாரிட்டியாக சொல்லணும் அப்படின்னா, 40 கிராமுக்குள்ளே இருந்தாலும் சரி, 5 பவுனுக்குள்ளே இருந்தாலும் சரி, உங்களுடைய நகைக்கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்காங்க தெளிவாக. இங்கே பாருங்கள், தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா, மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா, தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய கடன்தாரர்களுக்கும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னும் மென்ஷன் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அடுத்ததாக இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாதவங்க யார், அவங்களுடைய பெயர் பட்டியலும் அவங்களுடைய என்ன காரணத்திற்காக தகுதி இல்லாதவங்க அதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. என்னென்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 40 கிராமுக்கு மேல் இருந்தாலும் 5 சவரனுக்கு 5 பவுனுக்கு மேலே இருந்தாலும் உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கான விளக்கமும் சொல்கிறாங்க பாருங்கள். குடும்ப அட்டை, அதாவது ரேஷன் அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா, ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கும் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்ததா, கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா, அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க.
அதே போல் எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்ததா 2021க்கு அப்புறம் யாரெல்லாம் பயிர்க்கடன் வாங்கி அந்த பயிர்க்கடனுக்கான தள்ளுபடி வாங்கியிருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் தள்ளுபடி கிடைக்கும். அதே போல் நகைக்கடன் தொகையை முழுமையாக நீங்கள் செலுத்திருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் அந்தி யோஜனா அன்ன யோஜனா ஓகேங்களா. ஸோ இந்த ரேஷன் அட்டையில் 40 கிராமுக்கும் கூடுதலாக வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. நகையிலே இல்லாமல் நகைக்கடன் பெயர் சொல்லி வாங்கிய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படாது. போலி நகைகளும் தள்ளுபடி செய்யப்படாது. அதே போல் சுய விருப்பத்தின் பெயரில் நகைக்கடன் பெற விருப்பம் இல்லாதவர்கள் படிவம் 3இல் உறுதிமொழி சான்று தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதே போல் தமிழக அரசால் சரிங்களா வழங்கப்பட்ட ரேஷன் அட்டை இல்லாமல் வேறு மாநிலங்களோட அட்ரஸ் ஓகேங்களா, அதாவது அட்டை ரேஷன் அட்டை ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ரேஷன் அட்டை வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் ஆதார் அட்டையில் தமிழக அட்ரஸ் இல்லாமல் வேறு மாநிலங்களோட அட்ரஸ் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காதுங்க. சரிங்களா. ஸோ இந்த ஸ்கீம் அப்டேட் வரக்கூடிய 10ஆம் தேதி முதல் அமலுக்கு வருதுங்க. ஸோ இந்த நகை கடன்கள் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க நீங்கள் எல்லாமே மீட்டெடுத்துக்கலாம், எந்த விதமான காசும் கட்டாமலேயே. சரிங்களா. ஸோ இன்றைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அடுத்த ஸ்கீம் அப்டேட்டில் சந்திக்கலாம்.